பிரேமக்கு மிக்க நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட மாணவர்கள் நாகர்கோவில் சபையுடைய அருமையான தேவனுடைய மிகுந்த கிருபையில 4 மாதம் வர நாகர்கோவிலுக்கு ஆனா நீங்க எல்லாரும் முகமே பார்த்து வாங்கியிருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மற்றும் மூப்பர்களுடைய அழைப்பு மற்றும் விசேஷமாய் சில சாமிகள் கட்டப்படுத்தார்கள். வரணும் வரணும் அந்த தேவன் வந்து அது உண்மையை பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் இங்க வர்றதுக்கு இன்னைக்கு. அதுக்குரிய சகல சகதிக்கு உங்களுடைய விசேஷ தருணம் இது 2025-26 வருஷத்துக்காக சபைக்காக ஊழியக்காரங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஊழியங்கள் நிறைய இருக்கு, ஊழியக்காரங்கள் நிறைய தேவைப்படுது, புது புது ஊழியக்காரங்களும் தேவைப்படுது. இந்த விஷயத்தை நீங்க உணரணும், சிந்திக்கணும். மற்றும் தேவன் வந்து அவருடைய பரிசுத்த ஆவி மூலமாய் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமை மூலமாய் உங்களுக்கு அவரே பேசுவார். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சில கருத்துக்கள் வந்து இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன சில வார்த்தைகள். இதை நம்ம தேர்ந்ததுக்காக நம்ம ஆலோசனையா நம்ம கேட்கலாம். 6ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வந்து தமிழ், 11ஆம் வசனம் வந்து இங்கிலீஷ். அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் போது நம்ம சிந்திக்கணும், நம்ம ஞாபகம் வைக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 இருக்கிற பார்வையில 2 இருக்கிற அவருடைய நிலைப்பாடுல அவர் பேசியிருக்கிறார். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சுவிசேஷ யுகம் 7 காலகட்ட சபைகளுக்கு அவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனுடைய இருக்கிற நிலைப்பாடுல இருந்து அவர் எழுதியிருக்கிறார் இந்த வார்த்தைகள். 2வது நம்ம ஞாபகம் வைக்கணும், அவரு முதலாம் சபை எபேசு சபையுடைய இருக்கிற தூதன். எபேசு சபை துவக்குது இந்த சுவிசேஷம். இந்த துவக்கமா இருக்கிற எபேசு சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு தூதனா இருக்கும்போது அவரு எபேசு சபைக்கு தேவையான எழுத்துக்கள் அவர் எழுதி வராதான் இங்க நம்ம பார்க்கணும். இந்த 2 பார்வையில இந்த விஷயத்தை பார்க்கிறோம். இது ஒருவேளை கோயின்சிடென்ஸ் இல்ல, அவர் இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார் நேரடியா எபேசஸ் பட்டணத்துடைய சபைக்கு. அவன் நல்லா தெரியும், முதலாம் சபையோட இருக்கிற ஆவிக்குரிய பேரு எபேசஸ். நேரடியா எபேசஸ் பட்டணத்துக்கு இந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது 6ஆம் வசனம் பார்க்கும்போது இங்க நம்ம என்ன பார்க்கலாம், தேவன் சபைக்காக கிறிஸ்து உண்டாக்குறதுக்காக அவரால் நியமிக்கப்பட்ட ஆர்டர், ஒழுங்கு. அந்த ஒழுங்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். சபையில ஒழுங்கு அடிப்படையான காரியமா இருக்குது. வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். First Corinthians 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. இந்த காரியம் எப்படி நம்ம எடுக்கணும், தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியில அது தெளிந்த புத்தியினால், அந்த தெளிந்த புத்தியினாலும் எவ்வளோ அதிகமா நம்மளுக்குள்ள செயல்படுதோ ஒழுங்குதான் வெளிப்படும். குழப்பம் தாறுமாறெல்லாம் வெளிப்படாது. குழப்பம் தாறுமாறு வெளிப்படும் போது அர்த்தம் வந்து பரிசுத்தாவி குறைவா இருக்குது அந்த சபை. இந்த காரியத்தை நாம பார்க்கும்போது இந்த சபையோடு இருக்கிற உருவாக்குதலுக்காக தேவன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்கள் இங்க நாம பார்த்துக்கிறோம். இப்ப நம்ம ஞாபகம் வைக்கணும், சபை சொல்லும்போது வேதத்துல சபை சொல்லும்போது அடையாள பாஷையில சபை வந்து கோதுமை
மற்றும் கலைகள் சொல்லப்படும். கோதுமை மற்றும் கலைகள். கோதுமை மெய்யான சபை. மெய்யான சபை புதிய சிருஷ்டி. நீ ஞாபகம் இருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆச்சரியமான வார்த்தையை அவர் பேசினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கும். கோபம் கூட பயங்கரமா வந்திருக்கும் அவங்களுக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது. ஆனா அவர் பேசியிருக்கிறார் சுவிசேஷர்களுடைய ஆரம்பத்துல எபேசு சபை துவக்கும் போது வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15, 16. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15, 16. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்தசேதனம் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. எவ்வளவு அதிர்ச்சி வந்திருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் முதல் அழைப்பு சுவிசேஷிகள். எவ்வளவு பெருமை இருந்துச்சு அவங்களுக்கு. நமக்கு தான் தேவன் வந்து 7 வருஷமா நம்மளுக்கு மட்டும் விசேஷமாய் இந்த பரிசுத்த சபையின் அழைப்பை கொடுத்துட்டார். ஆனா பவுல் சொல்றாரு விருத்தசேதனம் யூதர்களுடைய அடையாளம் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாத புறஜாதி புது சிருஷ்டி தான் காரியம். இதுதான் தேவனுடைய இஸ்ரவேல், ஒரு புதிய இஸ்ரவேல், ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேல். சோ இந்த காரியத்தை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லும் போது இங்கே நம்ம புரியணும், வேதத்துல இருக்கிற கோதுமை அடையாளம் குறிக்கிறது மெய்யான சபை. மெய்யான சபை ஒரு புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டியுடைய காரியம் நம்ம புரியணும். பரலோக அழைப்பு ஆவினால் ஜனப்பித்தல் என்று ஆரம்பி அது ஒரு நீண்ட வளர்ச்சி வாழ்க்கை முழுவதும் சாகர வரைக்கும் ஆகி அப்போ ஆவினால் பிறப்பதல் நடக்கிறது. இதுல 2 வகுப்பா வெளிப்படும். ஒரு கிறிஸ்துவின் மணவாட்டி சரீரம் 1,44,000 குறிப்பிட்ட எண்ணிக்கை வகுப்பார். இன்னொன்று ஒரு எண்ண முடியாத திரளான கூட்டம் தேவதூதருடைய சுவாபத்தில் இருக்கிற ஒரு கலைகள் வந்து ஆவினால் ஜனிப்படாத இருக்கிற பேர் கிறிஸ்தவர்கள். நம்ம சொல்றோம் பேர் கிறிஸ்தவர்கள். இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் நூற்றாண்டு பேசும்போது அப்போ கலை அப்பதான் கொஞ்சம் சற்று வெடிச்சுட்டே இருக்கிறார். இன்னும் அது பெரிய அளவுல வரல. அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த விஷயம். இது வந்து நமக்கு இருக்கிற முதல் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க நம்புறீங்களா? நீங்க ஒருத்தர் பெயரோட நீங்க பரிசுத்தவான் நம்புறீங்களா? இது முதல் அறிமுகம் கொடுக்கிறார். அது என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு வகுப்பார். நீங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வகுப்பார். எங்க இருந்து? புறஜாதியிலிருந்து தேவன் உங்களை பேரோட அழைச்சு உங்களுக்கு ஆவினால் ஜனப்பித்தல் வழியாய் அவருடைய புதிய சிருஷ்டில கூப்பிட்டிருக்கிறார். இது ஒரு நாள் எவ்வளவு தடவை நீங்க யோசிக்கிறீங்க? நம்ம இந்தியாவில இருக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இந்தியன், பாரத் மாதா கி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர். இன்னொரு சொல்லுவோம், ஸ்டாலின் சொல்லுவார் நான் தமிழன். ஆனா நாங்க யாரு? இது சொல்றீங்களா? எவ்வளவு தடவை சொல்லிருக்கீங்க ஒரு நாள்? யோசிப்பாரு. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான காரியம். முதல் யோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறாரு,
நீங்க ஒரு ஆச்சரியமான அழைப்புக்கு பண்ணிட்டு ஜனங்கள். இதுக்கு நன்றி தெரிவிக்கணும் தேவனுக்கு. நன்றி. நம்ம தகுதியே இல்ல, ஆனா அவர் நம்மளை தகுதி நினைச்சிட்டு கூப்பிட்டிருக்கிறார். இது முதல் யோசனை. நீங்க நாங்க நானே ஒரு புதிய சிருஷ்டி தேவனுடைய. சரி, இது புது சிருஷ்டிக்காக எதுக்கு தேவன் நம்மளை கூப்பிட்டிருக்கிறார்னா, நம்ம பார்க்கிறோம் ஒரு பரலோக ஜீவனுக்காக, ஒரு பரலோக ரட்சிப்புக்காக. இதுல நம்ம பாவிகளா இருக்கிறோம். இப்ப நம்ம பாவிகளா இருக்கும்போது இப்ப தேவன் என்ன பண்றார்? நமக்கு அவரை சுத்திகரிக்கிறார். நம்மளை சுத்திகரிக்கிறார். எப்படி? அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய், அவருடைய பரிசுத்த வசனங்கள் மூலமாய். நம்மளுடைய ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தினால அவங்க பரிசுத்தம் ஆகும். வசனத்துல வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21 24 வரை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளுகிறதுனா இது உடனே தரிக்க முடியாது. கொஞ்சம் தரித்து கொள்ளுங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? உள்ள இருக்கிற ஒரு பெரிய சத்துவம் பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனே நம்ம கண்டுபிடிச்சு, அதோட இருக்கிற பழக்க வழக்கங்கள் நம்ம கண்டுபிடிச்சு, அதோடைய பாவங்களை நம்ம கண்டுபிடிச்சு, அது மேல ஒரு நல்ல போராட்டம் நம்ம போராட்டம். நேர்மையில, உண்மையில. இந்த ஒரு போராட்டத்துல நீங்க நாங்க தனிப்பட்ட வகையில நம்ம செய்யணும். நம்ம சகோதர சகோதரி பார்க்கறது நம்மளுடைய வேலை. நம்மளுக்குள்ள நம்ம பார்க்கணும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு போராட்டம், இண்டிவிஜுவல் பேட்டில். இது நம்மளுக்குள்ளதான் இது நம்ம பண்ணணும். நீங்க ஞாபகம் இருக்கும், நம்ம இயேசு ஒரு வினோதமான பேச்சு சொன்னாரு. ஏன் மாயக்காரரே, உன் சகோதரருடைய இருக்கிற கண்ணுல நீ குறும்பியா நீ தேடுறீங்க? உன் கண்ணுல என்ன இருக்குது? கட்டை இல்ல. கட்டை எப்படி கண்ணுல இருக்க முடியும்? இது நேர்கண்ணே இல்ல. இது நேர்கண்ணே. கர்த்தர் இயேசு பேசுகிறார் புதிய சிருஷ்டி. கண்ணு குறிக்கிறது புதிய சிருஷ்டி. உங்க புது சிருஷ்டி வாழ்க்கையில நீ உங்க வேலை, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மரம் வேலை இருக்குன்னு சொல்றாரு. உங்க சகோதரருடைய இருக்கிற குட்டி குட்டி மரம் விஷயங்களை நீங்க எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுடைய வேலையே இல்ல. மரம் என்னன்னா நம்ம ஜனத சுபாவம். நீ ஞாபகம் இருக்கும், டாபர்நாக்கிள்ல பரிசுத்த ஸ்தலம் சரி, மகா பரிசுத்த ஸ்தலம் சரி, அந்த தங்கம்ல செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளும் கீழே என்ன ஆயிடுச்சு? மரம். மரம் குறிக்கிறது இந்த புது சிருஷ்டி. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்துல வெட்டிக்கிறோம். இப்ப நம்ம சகோதர சகோதரியோட இருக்கிற மாம்சத்தின் பெருவின் கண்டுபிடிக்கிறது பெரிய பிரைஸ் இல்ல. ஒரு பிரைஸ் நான் கொடுக்க போறேன். நீ சகோதரர் ராசில ஒரு பெருவின் கண்டுபிடி, சகோதரர் நாகராஜ்ல பெருவின் கண்டுபிடி. அது ஒரு பிரைஸ் கிடையாது. எனக்குள்ள நான் கண்டுபிடிச்ச அதுக்கு பிரைஸ் இருக்கு. அது பிரைஸ். அது நான் கண்டுபிடிச்சு, நான் அது மேல வேலை செஞ்சு, ஒருவேளை இதுல நான் நல்லா வளர்ச்சி அடைந்தா என்னுடைய தலை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பார்வைகள், அப்போ என்னிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் மற்றவருக்கு போகும். இந்த விஷயத்தை குறிக்கிறது நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுவது. இரண்டாவது எதை நம்ம பார்க்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு ஞாபகம் கொடுக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் இது நம்ம செய்து கொண்டுட்டே இருக்கணும். இதுல தான் நம்மளுடைய ஜெயம் கொள்ளவர். நீங்க ஞாபகம் இருக்கோம், ஜெயம் கொள்ளவர்கள் எவனோ அவருக்கு ஜீவக்கிரணம். இதுதான் ஜெயம் கொள்வது. ஒவ்வொரு நாள் நம்மளுக்குள்ளவே இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் இல்லை, பயங்கரமான போராட்டம், கண்ணீரோட ஆயுத போராட்டம். நிறைய தடவை நம்மளுக்கு ரொம்ப 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 வெக்கமாயிடும். ஆனா இது ஒரு போராட்டம். நம்ம போராட்டம். மூணாவது விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நம்மளுக்கு நினைவு கொடுக்கிறார்னா,
சரி, நீங்க தேவனால் அழைக்கப்பட்ட இருக்கிற நபரு, அழைக்கப்பட்ட வகுப்பாரு, புது சிருஷ்டி, உங்களுக்குள்ள தேவன் அவருடைய பரிசுத்த சத்தியம் கொடுத்திருக்கிறாரு. அது மூலமா உங்களுக்குள்ளவே ஒரு பரிசுத்தம் ஆக்குதல் நடக்கணும் அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா மூணாவது முக்கியமான விஷயம் என்ன, நீங்க சிந்திக்கணும். நீங்க ஒரு சரீரம், அந்த சரீரத்துல நீ ஒரு அவயம், அவயத்துக்கு நீங்க ஒற்றுமையா இருக்கணும். இந்த விஷயம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25, 32, 16. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் திறனுடனே மெய்யை பேசப்படும். 33. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருவமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 14. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி பிணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தத்தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நம்ம இந்த வசனங்களை என்ன கேட்கிறோம்னா, நம்மலாம் ஒரு புது குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், பரலோக குடும்பம். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? இல்ல தெரியல, தமிழ்ல மொழிபெயர்ப்பு. லவ் பிகின்ஸ் அட் ஹோம், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அது என்னன்னா, நம்ம குடும்பமா இருக்கும்போது நம்ம அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி, அவங்க கிட்ட நம்ம என்னதான் காமிக்கணும், அங்கதான் நம்ம அன்பு கற்கின்றோம். அந்த அன்பு எப்படி மானசீக குடும்பத்துல நம்மளுக்கு புரியுது, இது மிக அவசியமா இருக்குது. நினைச்சு பாருங்க, ஒரு பரலோக குடும்பத்தில் கூட தேவன் நம்ம கூப்பிடும் போது, இந்த குடும்பம் கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை பண்ணி வெட்டிட்டே இருந்து தனித்தனியா எடுத்துட்டு இருந்தா அது நல்லதா? அந்த குடும்பத்துல கூட நாம இப்போ கற்கணும், ஒன்னாக அன்பு சேர்க்கறதுக்கு, ஒன்னா போடுறதுக்கு, ஒன்னா இணைக்கிறதுக்கு. இந்த விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 3வது நாள். ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல. பேசுறது ரொம்ப ஈஸி, பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா கொண்டு வரது பெரிய போராட்டம், பெரிய போராட்டம். ஏனெனில் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கிருமி, இந்த உலகத்தின் கிருமி சுயநலம். சுயநலம் ஒரு விஷயம்னா நான் எல்லா விஷயத்துல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் எங்க அவங்களுக்கு தீமை பண்ணேன், ஏன் அவங்க எனக்கு தீமை பண்றாங்க, நான் 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 வந்துட்டே. வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் பிரயாணம் பண்ணும்போது அவரு இந்த மாதிரி பண்ணாரா? எங்கனாச்சும் பண்ணாரா? ஆனா சுற்றிலும் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அவர் ரொம்ப வருத்தத்தோட சகிச்சுட்டு அவரை தாண்டிட்டே இருக்கலாம். இந்த விஷயம் வந்து ஒரு புதுமையான காரியம். ஆனா நம்ம புதுமையான ஜனங்கள், நம்ம ஒரு புதிய சிருஷ்டி, இந்த புதுமையான காரியங்கள் கருத்து போல ரொம்ப அவசியமா இருக்குது. நம்முடைய சிந்தனை, யோசனை எல்லாமே புதுசா ஆக்கணும். இந்த காரியத்தை நம்ம ஒரு பாடி, ஒரு சரீரமான இருக்கிற கொள்கை நாம வளரணும். இவர் என்னுடைய சகோதரர், அவர் என்னுடைய சகோதரி. ஆமா, அவங்களுடைய பலவீனம் எனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அவருடைய பலவீனம் எடுத்து 3வது 4வது நபருக்கு போன் பண்ணி வாட்ஸ்அப்ல நான் பேச மாட்டேன், நான் மன்னிச்சிடுறேன். ஒரு சகோதரி இன்னொரு என்னுடைய சகோதரி பத்தி பேசுறது நான் கேட்டா உடனே நான் சொல்றேன், இது தப்பு, அவர் அப்படி இல்ல, நீ தவறா பேசுகிறீங்க, நீ கேள்விப்பட்ட பேச்சுல நீங்க பேசுகிறீங்க, பேசாத. ஒரு சரீரம், ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம், இந்த விஷயத்தை வந்து நாம கத்துக்கணும். இந்த விஷயம் வந்து கத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப
நாலாவது காரியம் இந்த இந்த மாதிரி இருக்கிற பெரிய வளர்ச்சி அடையத்துக்கு நாம் விரும்பும் போது இந்த ஆவிக்குரிய பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி ஆகத்துக்கு நம்ம விரும்பும் போது நாலாவது அப்போஸ்தலன் பவுல் வந்து சுற்றி காமிச்சிருக்கிறாரு. நம்முடைய விரும்ப போன சுபாவத்துல என்னெல்லாம் பலவீனங்கள் இருக்கு. நீங்களே நாங்க வந்து ஒருத்தர் பார்க்கலாம். இதுல எத்தனை நம்ம இருக்குது எல்லாமே நம்ம இருக்கா இல்லாட்டி இதுல 80% 90% இல்லாட்டி 70% நம்மளாம் தான் செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ அப்போஸ்தலன் பவுல் சுற்றி காமிச்சிருக்கிறார் அந்த மாம்சத்தின் பெருமைகள். இது 4ஆம் அதிகாரம் 22 வசனம் அப்புறமா 25 31 எப்படி நம்ம வாசிக்கணும் தெரியுமா? சங்கீதத்துல நீங்க பார்த்திருக்கோம். சில சங்கீதத்துல வந்து சில வசனத்துக்கு பின்னாடி சேலா வரும். சேலா என்னன்னா கொஞ்சம் 2 செகண்ட் 3 செகண்ட் மௌனம் ஆயிட்டு நெக்ஸ்ட் வசனம். அந்த மாதிரி வந்து சேலா நெக்ஸ்ட் ஒவ்வொரு இருக்கிற வசனத்துல அப்புறம் நெக்ஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு தனித்தனியா ஒரு வெளியிலே பேசிக்கிட்டு நம்ம சிரிச்சுக்கிற ஒரு வாங்கினா அப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 அப்புறம் 25 31. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து கொண்டு அங்கேயும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியா பொய்யை கலந்து அவன் திறனுடனே மெய்யை பேச நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எச்சம் தெரிய சொல்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் புறஞ்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். பக்தி வெற்றிக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசும். மன்னிக்கும் நீங்கள் இயக்கப்படும் நாடு பெற்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மோசமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துக்கமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன வருத்தமாயும் இருந்து 31 வரைக்கும் நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது நம்ம பார்க்கலாம் அந்த வசனம் 25 வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒருத்தருக்கு அந்த உலகத்துடைய இருக்கிற சாதாரண பழக்கம் ஞாபகம் இருக்க பேசிக் கிளாஸ்ல வந்து நம்ம சிரிச்சிட்டோம் ஆகும். எத்தனை பாவம் பேசுவோம் சரி எத்தனை பொய் பேசுவோம் ஒரு நாள்ல 250 250 ஆமா வெள்ள பொய் சர்ப்ப பொய் தெரியல மஞ்சா பொய் வேற 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 பொய் இருக்குது. அநேக விதமான பொய் பேசுவோம் பழக்கமா. இப்போ அதே மாதிரி பொய் பேசினே இருக்கிறோமா? நம்மள பரிசோதிப்போம். இந்த இருக்கிற புதிய சிருஷ்டி அழைப்புக்கு பரலோக ரட்சிப்புக்கு இந்த பொய் அந்த நேர்மை இல்லாத இருக்கிற நடத்தை நம்ம என்ன பண்ணோம் அது விட்டுறணும். நம்ம ஞாபகம் வைக்கணும் விசேஷமாய் நம்ம சகோதரி கிட்ட போய் பேசலாம். உலகத்துக்கிட்ட போய் பேசக்கூடாது. ஆனா விசேஷமாய் சகோதரி கிட்ட போய் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பரிசுத்தம் பரலோகம் குடும்பத்தார். இந்த முதல் விஷயம் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். எப்படி நம்ம தனிப்பட்ட வகையில இருக்கிறோம் இந்த இந்த விஷயத்துல இந்த பழக்க வழக்கத்துல இதுக்கு ஒரு 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 ஆன்டி வைரஸ் எப்படி தெரியுமா? போய் பேசினா நீங்க அரக்கி பண்ண சாரி நான் போய் பேசிட்டேன் அங்க இல்ல. இது ஒரு ஆன்டி வைரஸ். நீ எப்பதான் போய் சொல்றீங்களோ நீங்க சொல்ல சாரி பிரதர் அது நான் அது போய் பேசினா அது சரியில்லை. இதுதான் சொல்ல வேண்டி இருக்கு. இந்த வகையில என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த அந்த நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிற நாட்டுக்கு வந்து நேரா பண்ணிக்கிறீங்க. இந்த இந்த காரியத்தை பண்ணனா இது ஒரு மெத்தட். அந்த அந்த நேருக்கு ஒரு அவங்க மேல இருக்கு.
அவங்க ஒரு பாஷையா அது அவங்க 2வது பாஷையில பேசிக்கிறாங்க. சோ இந்த காரியத்தை வந்து நாம யோசிக்கணும். 2வது காரியத்தை நம்ம இன்னும் 6ஆம் வசனம் பேசும்போது கோபம் பத்தி. கோபம் வந்து தப்பு கிடையாது. கோபம் ஒரு குணலட்சணம். தேவன் கொடுத்த குணலட்சணம். தேவன் கோபமா இருக்கிறாரு சில நேரத்துல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கோபம் காமிச்சாரு. கோபம் குறிக்குது அதிருப்தி. ஆனா கோபம் காட்டும் போது பாவம் பண்ணக்கூடாது, கெட்ட பேச்சு பேசக்கூடாது, இன்னொருத்தர் அவமானம் பண்ணக்கூடாது, அநியாயம் பேசக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அடிக்கடி வந்து கையெல்லாம் வீசவே கூடாது. இதெல்லாம் தான் கோபம் கூட கூட பண்றது சரியில்லை, சரியில்லை, சரியில்லை. இது ஒரு பெரிய வியாதி. நான் நினைக்கிறேன் எல்லாருக்குள்ள இருக்குது இந்த வியாதி. இதுக்கு கொரோனாக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது, இதுக்கு தடுப்பூசி இருக்குது. ஆனா இன்னைக்கு தடுப்பூசி இருக்குது என்ன தெரியுமா? நீங்க சாரி கேட்கணும். ஒவ்வொரு டைம் இப்படி பண்ணும்போது தாமே நீங்க அவமானம் பண்ணிட்டு சாரி சொல்றாங்க. தப்பு நான் பண்ணிட்டேன், நான் தப்பு நான் பேசிட்டேன், தப்பு நான் செஞ்சுட்டேன் அப்படித்தான் நீங்க வந்து நீங்க சொன்னாதான் இந்த பாவம் குறித்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு துடிகரிக்க பண்ணலாம். இன்னொன்னு இங்க பவுல் என்ன சொல்றது, ஒருவேளை ஒரு விஷயத்துக்கு நீங்க கோபம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா அந்த செயல் பண்ணி அந்த அதிருப்தி வந்து அந்த கோபம் ரொம்ப நாளா நீட்டி வைக்காது. சீக்கிரமா அந்த காரியத்தை வந்து ஒரு செட்டில் பண்ணிடு. அதான் விஷயத்தை பார்க்கணும். 26ஆம் வசனம் பேசுறாரு. இதெல்லாம் பரலோக குணலட்சணங்கள் இங்க நம்ம கேட்கின்றோம். 27வது வசனம் பார்க்கும்போது சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது என்ன அர்த்தம்? ரொம்ப பாவம் கூட போகாது, துணிக்கரமாய் பாவம் கூட போகாது. சாத்தான் வந்து உங்களுடைய பழைய மனுஷன் வழியாய் உங்களுக்குள்ள பாவம் பழக்க வழக்கங்கள் தூண்டுறாரு. அதை கண்டுபிடி, அதை கண்டுபிடி, அது கண்டுபிடி. அதுக்காக ஜபம் பண்ணு, அது மேல போராட. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாவம் பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த விஷயத்தை வந்து இங்க நம்ம பார்க்கணும். 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வந்து திருடத்துக்கு பத்தி பேசுகிறது. அந்த காலத்துல நீங்க ஞாபகம் வைக்கணும், 1ஆம் நூற்றாண்டுல வந்து திருடுறது விஷயம் அர்த்தம் என்னன்னா அந்த காலத்துல வந்து அடிமைகள் இருந்தாங்க. நீங்க ஞாபகம் இருக்கும், பிலமோனு ஒனேசிமும் அடிமைகள் இருந்தாங்க. அடிமை காலம் அது. அடிமைகள் வந்து வீட்டுல இருந்து நிறைய பொருட்கள் திருடிட்டு ஓடிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒனிசிமு பண்ற திருட்டு கூட பவுல் சொல்ற அது என் கணக்குக்கு வை சொல்ற பிலமோன். நீங்க நீங்க வந்து அவர் மன்னிச்சுடு, நீங்க எதனா ஒரு எடுத்தாரு எவ்வளவு சொல்லுங்க, நான் வந்து இது பண்றேன். ஆனா இன்னைக்கு 2000 வருஷம் பின்பு திருட்டுடைய அர்த்தம் என்ன? திருட்டுடைய அர்த்தம் அதுதான். ஆனா டெக்னாலஜி ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. திருட்டுடைய அர்த்தம் வந்து நம்மளுடைய சொந்தம் ஏதோ இல்ல, ஏதோ நம்ம எடுக்கிறோம், அது திருடு. இப்ப நாம திருட்டு விஷயத்துல பொருள்கள் சொல்றோம், மற்றவருடைய இருக்கிற பொருள்கள் அதை நம்ம எடுக்கிறோம், அவங்களுக்கு கேட்காம அது திருடுறதுக்கான. 2வது திருடு விஷயத்துல என்ன பார்க்கணும்னா பணம். பணம் எப்படி திருடலாம்? இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரி கிட்ட கடன் வாங்கி திருப்பி கொடுக்கறது திருடு, திருடு. வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். இது திருடுது. இப்போ பணம் திருட்டல் இப்ப சபிஸ்டிகேட் ஆயிருக்கு, பயங்கரமா டெக்னாலஜி. ₹1 ₹2 இல்லை, தெரியாம. நீதிமான் காசு வாங்குறாரு, ஆனா துர்மாகன், உலகம் துர்மாகன் கணக்குல சொல்றோம். இன்னும் அவங்க ரசிக்கப்பட்ட நிலையில இருப்பாங்க. துர்மாகன் 2வது துர்மாகன் தானியல் பேசுறாரு அப்படின்னா ஜனபிக்கப்பட்ட அசுபாகல கர்ம கூட்டம் வந்து துர்மாகன் கணக்கு.
இந்த காரியத்தை பண விஷயத்துல பார்க்கணும் திரட்டு. நெக்ஸ்ட் நேரம் திரட்டு. ஒரு சகோதர சகோதரிகளுடைய வீட்டுல போறோம், அவங்க கிட்ட கேட்காம கேட்கணும், வரலாமா? போன் எடுத்து ஒருத்தர் போன் பண்ற ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன கேட்கணும்? பேசலாமா பிரதர், பேசலாமா சிஸ்டர், ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்கணும். உடனே பேசினே இல்ல நம்ம சமாளிப்போம். நேரம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொருத்தருடைய நல்பெயருடைய திரு பேசியிருக்கிறோம். ஒரு மூணாவது நபர் பத்தி அவர் அங்க இல்லாத இருக்கும், அது பேருடைய திரு. கான்ஃபரன்ஸ் கால் போடல, நீங்க 2 பேர் பேசிக்கிற மூணாவது பத்தி, அது மூணாவது கான்ஃபரன்ஸ் கால் போடல. அவர் கேட்டுக்கொண்டு என்ன பேசிக்கிறீங்க அவன் பத்தி அப்ப நீ திருட்டு. ஆனா அவரு கான்ஃபரன்ஸ் கால் இல்லாத இருக்கும்போது நீ திருடுங்க, அவருடைய நல்ல பேரை திருடுங்க. சரி, நான் நிப்பாட்டிக்கிறேன், நான் நிறைய சொல்லாத திருட்டோட இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில நிறைய அர்த்தம் இருக்குது. இது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நேர்மையாயிரு, நேர்மையாயிரு, திருடாதீங்க. ஒருவேளை நீங்க ஏதோ எடுத்துட்டு இருந்தா திருப்பி போய் கொடுத்துடு. இந்த வேண்டாம், இந்த பழக்கம் நல்ல விஷயம் இல்லை. 29வது வசனம், வார்த்தை உன் வாயிலிருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கட்டும், நல்ல வார்த்தை இருக்கட்டும். இன்னொருத்தர் புண்படுத்துறது, இன்னொருத்தர் நோவு கொடுக்கிறது வார்த்தை வேண்டாம். இன்னொருத்தர் ஆவிக்குரிய வகையில அவங்க வளர்ச்சி அடைகிறார் இருக்கிற வார்த்தை இருக்கணும், திருமையான வார்த்தை இருக்கணும். இது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தெரியும் இல்லைங்களா, அவரோட புக்கே இருக்கிற நாக்கு பத்தி. இது நாக்கு பற்றியான ஆலோசனை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம நாக்கு கவனிக்க வேண்டிய இருக்குது. 30வது வசனம் பரிசுத்த ஆவிக்கு துக்கம் படுத்தாதீங்க. இது குறிக்குது துணிகரமான வகையில நம்மளுடைய பெருமைகள் பாவம் ஆகி அது துணிகரமா பாவமா செஞ்சுனே இருக்கிறோம். இது 2ஆம் மரணத்துக்கு ஆபத்து. தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி துக்கம் படுத்தாதீங்க. அதாவது இன்னும் சொல்லி போனாக்கா, தேவன் யார் உங்களை அழைத்து ஆவினால் ஜனப்பித்து புது சிருஷ்டி ஆக்கிட்டு அவருக்கு துக்கம் படுத்தாதீங்க, அவருக்கு துக்கம் படுத்தாதீங்க. போதும் மணி கேட்டு, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பெருவீனா இருக்குன்னா, எனக்கு பெருவீனா கொஞ்சம் உபவாசம் பண்ணேன், கொஞ்ச நாள் சாப்பாடு பொறிச்சுடு, அல்லது ரொம்ப என்ன சொல்ற குறைவான சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் அந்த வெள்ளியில நீ என்ன ஆயிடும், ஒரு மேற்கொள்வீங்க. இது விஷயம் 30வது வசனத்தை சொல்றாரு. கடைசி 31ஆம் வசனத்தை என்ன சொல்றா, சகோதர சகோதரிகள் மத்தியில மன்னிப்பு கற்றுக்கொள்ளும், மன்னிப்பு கற்றுக்கொள்ளும். ஒருத்தர் ஏற்றுக்கொள்றதுக்கு மனநிலை இருங்க. நிறைய தீமை இருக்குது உலகத்துல, அந்த தீமைக்கு இடம் கொடுக்காதீங்க. நிறைய தீமை இருக்குது, நம்ம சகோதர சகோதரி ஐக்கியத்துக்குள்ள நுழையத்துக்கு கது தட்டிட்டு இருக்குது, கது தட்டாதீங்க. இந்த மாதிரி இருக்கிற குணலட்சணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். இதுதான் பரலோகத்துடைய குணலட்சணங்கள். இந்த குணலட்சணங்கள் நாம உருவாக்கும் போது உண்மை நம்ம கிறிஸ்துவ பாதையில நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்து இருக்கோம். இப்ப இதெல்லாம் ஏன் அப்போஸ்தலன் பவுல் சொல்லின்னு வரான்னா, ஏன்னா நம்ம பேசிக்கிறோம் பரிசுத்தவான்கள் கிட்ட, எக்லீஷியா கிட்ட. இப்ப நம்ம எலெக்ஷன் வார்த்தை கொண்டு வரதுக்கு முன்னே இது முதல் சொல்லிட்டு கொஞ்சம் பரிசுத்த எண்ணம்ல அப்போ எலெக்ஷன் பத்தி பேசணும். டைரக்டா எலெக்ஷன் பத்தி போய் பேசினா மாம்சம் பெரியவன். அப்ப நம்ம மாம்சம் வேண்டாம், ஆவியே பெரியவன்.
இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நினைவு கூறுகிறார், நீங்க பரிசுத்தவான்கள், உங்களுக்கு பரலோக அழைப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க புது சிருஷ்டிகள், உங்களுக்குள்ள தேவன் ஒரு பெரிய பரிசுத்தமாக்கப்பட்ட வேலை செஞ்சிருக்கிறாரு. தேவன் வந்து உங்களுக்கு இந்த காரியத்துக்காக இப்போ உங்க எக்லீஷியாக்கு இந்த வருஷம் ஏற்பாடுக்காக ஊழியக்காரங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த இருக்கிற ஊழியக்காரங்கள் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்துகிறார். நீங்க ஞாபகம் இருக்க ஒரு வசனம் வார்த்தைங்களா எபேசியர்ல 1:22 எபேசியர் 1:22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், சுவிசேஷர், போதகர் இவர் எல்லாவற்றிற்கு மேல இப்போ தேவன் யார் வச்சாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வச்சாரு. ஆனா மற்றவர்கள் யார் வைக்கிறாரு? கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தேவனே வைக்கிறார் தான் இங்க நம்ம பார்க்கணும். சோ இந்த விஷயத்தை கூட நம்ம ஞாபகம் வைக்கணும். நம்ம சபையில வந்து ஊழியக்காரங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இதை நாம தேர்ந்தெடுக்கல, தேவனுடைய ஆவியில தேவன் நம்ம சுற்றி காமிச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் யார் யார் நம்ம சபையில அந்த ஊழியம் செய்யணும், தேவன் தரார் நமக்கு இந்த ஊழியக்காரங்கள். அவருடைய பரிசுத்த ஆவி மூலமாய், கர்த்தர் இயேசுவுடைய தலைமை மூலமாய் தேவன் நமக்கு இந்த ஊழியக்காரங்கள் தரார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின் வழியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமை நம்ம சபையில இருக்கு. அவர் தான் நடத்துறாரு, அவர் தான் தெரியும் நம்ம சபைக்கு தேவைகள் என்ன அவர் தராரு. இப்ப நெக்ஸ்ட் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்கொள்ளும் பொழுது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக 12ஆம் வசனம் வந்து இங்க நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஏற்பாடு ஊழியக்காரங்களுடைய ஏற்பாடு தேவன் எதுக்காக செய்கிறார் கூட நமக்கு தெரியும், ஞாபகம். எதுக்காக நமக்கு செய்யறாருன்னா இங்க 3 விஷயங்கள் சொல்லப்படுது. திருப்பி வாசிக்கலாம். வெறும் அந்த 4:12. பரிசுத்தவான்கள் சீர்கொள்ளும் பொழுது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும். இப்ப வந்து இந்த ரிவர்ஸ்ல நம்ம பார்க்கலாம். முதலாவது கிறிஸ்துவின் சரீரத்துடைய பக்தி விருத்தி அடையிறதுக்காகவும். இது என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சரீரத்துடைய சரீரம் பக்தி விருத்தி அடையிறதுக்காகவும். இது என்ன விஷயம் இருக்கு கேட்டாலும், இந்த கிறிஸ்துவின் சரீரம் நம்ம எக்லீசியா பக்தி விருத்தி அடையணும்னா இந்த ஏற்பாடு, இந்த எக்லீசியா பக்தி விருத்தி அடையணும்னா இந்த ஏற்பாடு. என்ன இந்த பக்தி விருத்தி இங்க பார்த்தோம்னா இது குறிக்குது சபைக்கு தேவையான ஆவிக்குரிய எப்படி சொல்லலாம் சர்வீஸ், ஊழியர்கள். இதுல ஆராதனை வருது சண்டே, நடு வாரத்துல வந்து தியானம் படிப்பு, அப்புறமா சகோதர சகோதரிகள் மத்தியில ஐக்கியம். இந்த பக்தி விருத்தி அடையிறது விஷயம் வந்து என்னன்னா
அந்த ஆவிக்குரிய இருக்கிற வளர்ச்சி நம்ம சபை அடையணும்னா இதுக்கு ஊழியக்காரங்களை தேர்ந்தெடுத்து எடுத்து அந்த ஊழியக்காரங்கள் மூலமாய் இது ஏற்பாடாகும். சபைக்கு இந்த ஏற்பாடாகும். பக்தி திருப்தி அடையறதுக்காக இது ஏற்பாடாகும். இது முதல் விஷயம். அந்த எக்லிஷியாக்குள்ள இப்படிப்பட்ட சர்வீசஸ், இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இதை ஏற்படுத்துறதுக்கு அந்த ஊழியக்காரங்களை தேவைப்படுறது தான் நம்ம பார்க்கணும். செகண்ட், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் for the work of ministry. So இந்த சுவிசேஷத்து ஊழியத்தின் வேலைக்காகவும் சொல்லும்போது இங்க இது குறிக்குது. அந்த சுவிசேஷத்தின் ஊழியத்துல பலவிதமான வேலைகள் இருக்குது, பலவிதமான வேலைக்காரங்கள் தேவைப்படும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்துல மூப்பருக்குள்ள சில வேலைகள் இருக்கு. பாஸ்டர், மெய்ப்பன் ஊழியம். மெய்ப்பன் ஊழியம் நிறைய சபையில இன்னும் அது முக்கியத்துவம் போகல. மெய்ப்பன் ஊழியம் ரொம்ப விசேஷமான ஊழியம். மெய்ப்பன் ஊழியம் எல்லாருக்கும் அது மெய்ப்பன் ஊழியம் வரும் நம்ம சொல்ல முடியாது. மெய்ப்பன் ஊழியம் என்னன்னா, தனிப்பட்ட வகையில வீட்டுல போய் ஆடு சந்திக்கிறது, ஹவுஸ் விசிட்டிங் சொல்லும். அந்த ஹவுஸ் விசிட்டிங்ல அந்த இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த முப்பது சபை விலைக்கு வரும்போது அவர் விருந்துக்கு வரல. நண்பர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம மூப்பர் வந்திருக்கிறாரு, பிரியாணி பண்ணோம், போய் மட்டன் வாங்கிப்பா, இன்னும் இது திருப்பதிக்காக டீ பிஸ்கெட் அவ்வளவுதான் மீன், டீ பிஸ்கெட் அவ்வளவுதான் மீன். அவர் வராதுகிட்ட பேசுறதுக்கு முகமா 1 to 1. இதை கூட நீங்க எவ்வளவு நாள் ஆகும் அவரை நம்புறதுக்கு தெரியாது. நீங்க வீட்டுல இருக்கிற ஆடு அந்த மேற்பத நீ நம்புறீங்களா தெரியல, அது சைமாகும். ஏன்னா ஒவ்வொரு ஆடு அவங்க மூவரை நம்பணும்னா ஒரு நேரம் ஆசைப்படுது. அந்த நம்பிக்கை உண்டாக்கிட்டு பிற்பாடு மனசோடைய விஷயங்கள் பேசும். யாக்கோப் சொன்னா இருக்கீங்களா, யாக்கோபுடைய புஸ்தகத்தை 5ஆம் அதிகாரத்துல, உன் மகள் இருந்து யாராவது வியாதிப்பட்டவன் இருந்தானா நீ யார் கூப்பிடு. ஏன்னா அவங்க தான் அந்த காலத்துடைய டாக்டர்ஸா, டாக்டர் லூக் மாதிரி அவங்க எல்லாரும் டாக்டர் தான் இருக்காங்க. அவங்க எது கொண்டு வருவாங்க, எண்ணெய் கொண்டு வருவாங்க. எண்ணெய் கொண்டு வந்துட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க சுகமாயிருங்க. இதுதான் மெய்ப்பன் ஊழியம், இதுதான் ஹவுஸ் விசிட்டிங், இதுதான் பாஸ்டரல் சர்வீஸ். மிக மிக முக்கியமான ஊழியம் இருக்கு நாங்க பாக்குறோம் இந்த சுவிசேஷ ஊழியத்துல. இன்னொரு ஊழியம் சுவிசேஷர் சொல்லும் போது இவாஞ்சலிஸ்ட் என்ன புரியுதுன்னா, பேசிக் அடிப்படையான சத்தியங்கள் எடுத்து சொல்றது, புது ஜனங்களை சத்தியத்தை கொண்டு வர்றது. இது இவாஞ்சலிஸ்ட். தீர்க்கதரிசி இந்த காலத்துல பப்ளிக் ஸ்பீக்கர், பெரிய அளவுக்கு இந்த சத்தியத்தை பொது ஜனங்கள் பேசுறது நம்ம போருக்கு தேவைப்படுத்தா இங்க நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிற சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் சொல்லும்போது நம்ம ஞாபகம் வைக்கணும், இப்ப நம்ம ஊழியக்காரர்கள் தேர்ந்தெடுத்து போறோம் இல்லைங்களா, இது இது ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க. இது வெறும் நம்ம சபைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம மிகுதியாக இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம தேர்ந்தெடுத்து 1-2 வெளிய ஊழியர்களை போறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. பக்கத்துல இருக்கிற சபைகளுக்கு நம்ம சபையில இருந்து என்ன பண்ணும், ஊழியக்காரங்கள் போவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். வெறும் நம்ம சபைக்கு மாத்திரம் வேணாம், மிகுதியான எக்ஸ்ட்ரா இருக்கிற மூப்பர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். இதுதான் சுவிசேஷ ஊழியத்துக்காகவே. சுவிசேஷ ஊழியம் வெறும் நம்ம சபை மாத்திரம் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற சபைகளுக்கு கூட நம்ம
நம்ம சபையில இருந்து ஊழியக்காரங்கள் உருவாக்கணும். கடைசி என்ன வரும்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருந்தும் பொருட்டு பொருந்தும் அளவு இருக்கு தமிழ் பேசுறது. பரிசுத்தவான்களுக்கு சீர் பொருந்தும் பொருட்டு அப்படி சொல்லும்போது என்ன விஷயம் வந்து இது ஒரு நீண்ட காலம் வேணும். இது வந்து நிறைய பிரயாசங்கள் வேணும். பரிசுத்தவான்களுடைய சீர் பொருந்தும் பொருட்டு சொல்லும்போது இது வெறும் சட்டத்துடைய இருக்கிற தியானம் படிப்பு மாற்றம் இல்லை. சகோதர சகோதரி மத்தியில ஒரு நல்ல ஐக்கியம் உருவாக்கணும். அப்பப்போ அவங்க வாழ்க்கையில சில தேவைப்படும் போது தனிப்பட்ட குணவசனை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கவனிக்கணும். ஒருத்தருக்காக ஜபத்துல நிலவு போடணும். ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒப்பேடாட்டமா பிரச்சனை வரும்போது கருத்து வேறுபாடு வரும்போது சண்டைகள் வரும்போது சீக்கிரமா மன்னிக்கணும், மறக்கணும். இந்த விஷயம் வந்து பரிசுத்தவான்களுடைய இருக்கிற சீர் பொருந்தும் பொருட்டு அப்படி சொல்லும் போது இந்த பரிசுத்தவான்களுடைய சிம்பிளா சொன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டா ஊழியக்காரங்கள் தேவைப்படுத்தான பார்க்கணும். இந்த வகையில தேவனுடைய இருக்கிற ஜனங்கள், தேவனுடைய புதிய சிருஷ்டி, அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய பரிசுத்த சத்தியத்தை தரித்து கொண்டு வளர்ச்சி அடையும். வசனத்துல இது நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த உலகத்துல அதனால் கற்பிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும், நம் மாற்றத்துல இருந்தாலும் நான் பயப்படேன். ஏன்னா உங்களுடைய கோல், உங்களுடைய சத்தியம், உங்களுடைய தடி, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்ன கேட்கும். இந்த பெரிய வேலை இது ஒரு நாள் ஆகாது. பெரிய வேலை ஒரு வருஷத்துல கூட ஆகாது. இந்த பெரிய வேலை ஒரு எக்லீஷா வருஷ கணக்கா இது செய்யும் போது தேவைப்படுறது நல்லா ஊழியக்காரன், அநேக ஊழியக்காரன். சில நேரத்துல வந்து ஒரு சில ஊழியக்காரங்க நல்ல ஊழியக்காரன் இருக்க சபையில அவங்களுடைய வேலை நிமித்தம், அவங்களுடைய வேலை சூழ்நிலை நிமித்தம் அவங்களுக்கு அதிகமா நேரம் கொடுக்க முடியுது. அதனால என்ன சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு நீ கரெக்டா வைக்காதீங்க, பிரதர் எனக்கு நீ சேர்ந்தா இருக்காதீங்க, தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. அந்த சகோதரர் அது தேவன் கிட்ட இருக்குங்க. அதிகமான மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது அப்படிப்பட்ட இருக்கிற குறைவு கூட என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த சகோதரனுடைய இருக்கிற நிலையை பெற்ற நேரம் என்ன பண்ணலாம், அவர் ஊழியத்தை செய்யலாம். இந்த காரியமே கூட கன்சிடர் பண்ணும். இந்த விஷயத்தை வந்து ரொம்ப மிக முக்கியமான காரியமா இருக்குதா இங்க நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி வந்து தேவன் அநேக கருவிகள் பயன்படுத்துறாரு உருவாக்க. இதுல நாம ஒரு கல்வி ஆகணும்னா இது மிகப்பெரிய பொறுப்பு மற்றும் பெரிய சாத்தியம். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பை சபையில வந்து ஊழியம் செய்து, சபைக்காக ஊழியம் செய்து, நாம் சபைக்கு ஒரு ஊழியக்காரன் வாய்ப்பா நல்லா இருப்போம். இப்போ சகோதர சகோதரிகள இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பவுலுடைய இருக்கிற எழுத்துக்கள் என்று நம்ம கேட்டோம். இது வந்து நமக்கு பிரயோஜனம் ஆகட்டும். நம்முடைய தேர்தலுக்காக நம்ம மூப்பர்கள் முன்வைக்கும் போது இந்த விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வைக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இது எபேசஸ் இருக்கிற நிறுவனத்துக்கு எழுதினார். கண்டிப்பா
இது பொது சபைக்கு மிக முக்கியமான இருக்கிற ஆலோசனை இருந்துச்சு. ஆனா அவரு அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறதால இது வெறும் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, முழு இருக்கிற சுவிசேஷ யுகம் முழுக்க முழுக்க இது ஒரு ஆலோசனை கொடுப்பதிலே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். தயவுசெய்து இந்த வசனங்கள் வீட்டுல வந்து நீங்க படிக்கும் போது ஒரு பிபிலிக்கல் கமெண்ட் பக்கத்துல வச்சு ஒவ்வொரு வசனத்துக்கு நீங்க பிபிலிக்கல் கமெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்க சகோதரினா மிகவும் பிரவேசமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற தியானம் நீங்க செஞ்ச வேற நான் பேசிக்கிறேன். இந்த வசனங்கள் இன்னைக்கு நான் பேசிக்கிறோம். அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ல இருந்து 32 வரை இந்த விஷயங்கள் வந்து நீங்க வாசித்து பாருங்க. கண்டிப்பா ஆசீர்வாதம் வெளிப்படும். இந்த காரியத்தை நீங்க ஞாபகம் இந்த தேர்தல் இருக்கிற முறையில நீங்க உங்க சபைக்கு என்ன பண்ணனா உங்களுக்குள்ள வேலை செய்யற தேவனுடைய பரிசுத்த ஆவி மற்றும் உங்க ஜபம் வழியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வழிகாட்டுற பிரகாரமாக நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க கீரோ டோனியோ பண்ண போறீங்க. எல்லாருக்கும் முன்பாக நீங்க ஊழியக்காரங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க. நீங்க தேர்ந்தெடுக்க போகும்போது நான் வெறும் 2 பேருக்கு தான் கை தூக்குறேன் அப்படியெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. தேவன் எப்படி உங்க வழிகாட்டுறாரு. இந்த காரியத்தை ஞாபகம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இப்போ இது இந்த வகையில நீங்க சபைக்கு நீங்க ஆசீர்வாதம் கொண்டு வரதும் மாத்திரமல்ல, உங்களுக்கு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கடைசி சில ஆலோசனை வார்த்தை. அந்த ஆலோசனை வார்த்தை வந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். 16:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசி ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஆரம்ப சபையில இந்த யுகம் ஆரம்பிக்கும் போது 2000 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் டைம் வந்து இப்படி இருந்துச்சு. தேர்தல் நேரம் இப்படி இருந்துச்சு. ஒரு விஷயம் பண்ணலாம். முதலாவது அவங்க ஜபம் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த ஜபம் வந்து உபவாசம் கூட செய்வாங்க. தனிப்பட்ட வகையில இப்ப நான் கேட்கிற கேள்வி, நாங்க ஜபம் பண்ணிக்கிறோமா? சரி, உபவாசம் பண்ணிக்கிறோமா? தெரியாது. இப்போ உபவாசம் மாசம் ஒரு தடவை நம்ம செஞ்சுக்கிறோமா? தெரியாது. அதை எப்படி நம்ம உபவாசம் செய்யலாம்? அந்த வசனங்கள் நீங்க ஞாபகம் இருக்கா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 25, 31. அந்த இருக்கிற வசனங்கள் தியானிச்சு படிச்சுட்டு அந்த வெளிவீன்கள் பார்த்து நமக்குள்ள அந்த வெளிவீன்கள் மேல நம்ம தியானம் பண்ணி நம்ம ஜபம் பண்ணி பாவம் அறிக்கை பண்ணி ஒரு சில புது ஒரு முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணிட்டோம்னா அது ஒரு விதமான உபவாசம் இருக்கோம்னா நம்ம பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் அந்த விஷயங்கள் மேல நம்ம சிந்திக்கலாம். அது நமக்கு தடை வர வேண்டாம், தடையாக வேண்டாம். அது மேல கொஞ்சம் மேற்கொள்ளலாம். கடைசியில 3வது ஆலோசனை என்னன்னா, தேர்தல் முடிச்ச பிற்பாடு தேவன் நமக்கு கொடுக்கிற ஊழியக்காரர்கள் நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிக்கலாம். ஏன்னா நம்ம சகோதரர் மேல நம்ம நம்பல, கர்த்தர் மேல நம்ம நம்புறோம். அந்த வசனம் சொன்னது. இந்த வேலை இப்படி செஞ்சா நம்ம கண்டிப்பா நல்ல விசுவாசம், நல்ல பயபக்தி நமக்குள்ள இருக்கும். எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதை பத்தி நம்ம எந்த கமெண்ட் கொடுக்க மாட்டோம், எந்த முறுமுறுப்பும் பண்ண மாட்டோம். கண்டிப்பா இவர்தான் வேணும், அவர்தான் வேண்டாம் அப்படியான பேச்செல்லாம் பேச மாட்டோம்.
நாமினேட் ஆயிட்டு இருக்கிற சகோதரர்கள் கூட அவங்க உடனே நான் என்னை பெயர் திட்டங்க, நான் இது பண்ண முடியாது சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய ஆவி வேலை செஞ்சுன்னு இருக்கும் எல்லாம் சொல்லி. இது ஒரு குடும்பம். நம்ம எல்லாம் எப்பவுமே ஒரு குடும்பமா இருக்கணும், குடும்பமா வாழணும். குடும்பத்துல விதவிதமான வளர்ச்சியில இருப்பாங்க. குடும்பத்துல விட்டு கொடுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வகையில நான் ஜபத்தோட முடிக்கிறேன். நாகர்கோவில் சபையில இந்த வருஷம் 2025-26 அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருக்கிற ஆலோசனை வகையில ஒரு பரிசுத்தம் ஆக்கப்படுதல் நடக்கணும். தேவன் தாமே நம்மிடம் ஆசீர்வதிப்பாராக.